ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் பிக்கை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் பிக்குன்னு சொல்கிறத விட நேற்றுக்கான ஆக்ஷன்லேயே பிக் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்குனா அது கண்டிப்பாக நம்மளோட ஜெரால்ட் கோட்ஸே தான். இவ்வளோ லோ ப்ரைஸுக்கு அவரை எடுப்பாங்கன்ட்டு மும்பை இந்தியன்ஸே நினச்சிருக்கவே மாட்டாங்க. அதுதான் ஆக்சுவலாக உண்மையுமே கூட. ஃபாஸ்ட் பவுலருக்கான செட்டு 6th செட்டாக தான் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே ஸ்பின்னர் செட்டு வந்துருச்சு. வனிந்து அசரங்காவை 1.5 crores எஸ்ஆர்எச் எடுக்க அப்போ மும்பை இந்தியன் சிங்கிள் பிட்டு கூட போடல. அதற்கான கிளியர் ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க மேல நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ற பிளான்ல தான் வந்திருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால மட்டும்தான் வனிந்து அசரங்கா மேல பிட் பண்ணல. சப்போஸ் ஜெரால்ட் கோட்ஸே எடுத்ததுக்கு அப்புறம் அசரங்கா வந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஷுவரா மும்பை இந்தியன்ஸ் போயிருப்பாங்க. இது ரிலேட்டடா ஜெரால்ட் கோட்ஸே என்ன சொல்றாருன்னா, cannot wait to bowl with ஜஸ்பிரித் பும்ராங்கிற ஒரு கோட்டை இவரை பிக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே ஒரு எக்ஸலன்ட் பிக் தான். ஸோ இவரை எடுக்க சிஎஸ்கே, எல்எஸ்ஜி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 3 பேருமே ட்ரை பண்ணாங்க. கடைசியில மும்பை இந்தியன்ஸ் தான் மாட்டினாப்ல. இவரோட பேஸ் பிரைஸ் 2 crores. இனிஷியல் பிட்ட சிஎஸ்கே போட மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே 3.4 crores வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை கலந்துகிட்ட எல்எஸ்ஜி வந்தாங்க. எல்எஸ்ஜி 4.8 crores வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக் அடிக்க நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் 5 crores சூப்பர் பவுலரை சீல் பண்ணாங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 22 years ஓல்ட் பவுலர் தான். 150+ கிளாக் ஸ்பீட ஈஸியா தொடுறாரு. இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் சவுத் ஆப்பிரிக்காவுக்காக ரீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் நிறைய லீக்ஸ்லயும் விளையாடுறாரு. இப்படி ஓவராலா ஒரு பாசிட்டிவ் பவுலர் தான். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட வான்கடை மைதானமும் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு கை கொடுக்கும். ஜெரால்ட் கோட்ஸே யார்கர் பவுன்சர் எல்லாத்துலயுமே ஃபுல் மார்க்ஸ் தான். ஸோ இவரோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. இதை தவிர மும்பை இந்தியன்ஸோட நல்ல பிக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, தில்ஷன் மதுசங்காவை எடுத்தாங்க. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுத்தாங்க. முகமது நபியும் ஒரு டீசன்ட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். ஸோ இப்படி பக்காவா நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஸ்குவாடா அமைச்சாங்க. அவங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு எப்படி நல்ல பெஸ்ட் பிளேயர் எடுக்க முடியுமோ அதை எடுத்திருக்காங்க. ஓவராலா நேத்துக்கு ஆக்ஷன்ல நிறைய பேர் நல்ல பிக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஒரு சிஎஸ்கே, எஸ்ஆர்எச் பரவாயில்ல, பிபிகேஎஸ், கேகேஆர் டீசெண்டா பண்ணாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்கா தெரிஞ்சாங்க. சோ இதை பத்தி ஆஸ் மும்பை ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.